அம்மா தாயே அங்காள இன்சரி பாத்தீங்க அவனே என் கையில மாட்டிட்டு செத்துருவே நீ. ஒரு நிமிஷத்துல பாருங்க காசு. அண்ணா அம்மா அம்மா அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குண்ணா. அவ்வளவுதான். யார் பைத்தியம்? யாரா பைத்தியம்? வெளியேறோம். ஏய் நிடா. நீ யாருனே தெரியாதா நீ? நீ ஓட்டச்சட்டி நீ போட்டு சுத்து. நீ ஓட்டச்சட்டி நீ போட்டு சுத்து. ஹை கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏதாவது ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும், எப்படி போகணும்ன்றத கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்களா? அதுக்கு தான் easymytrip.com இருக்கு. இவங்க வந்து திருச்சியில தான் லொக்கேட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில மட்டும் 1600 அவுட்லெட்ஸ் இருக்கு. அது கூடவே இவங்களோட ஆபீஸ் சிங்கப்பூர், பாலி, இந்தோனேஷியா, மலேசியா, யூகே, யூஎஸ்ஏ, பிலிப்பைன்ஸோ இப்படி எல்லா கண்ட்ரிலுமே இருக்கு. இப்போ இந்த டெஸ்டினேஷன்ல நீங்க எங்க போனாலும் B2B ரேட்ஸ்ல தான் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. B2Bனா என்னன்னு கேக்குறீங்களா? பிசினஸ் டு பிசினஸ் அந்த ரேட்ல தான் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கஸ்டமர்ட்ட வெறும் 1000 ரூபீஸ் மட்டும் தான் சார்ஜஸ் பண்றாங்க. மத்த கம்பெனிக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இவங்க மத்த கம்பெனியை விட ரொம்ப கம்மியான அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிளைட் டிக்கெட்ல ஆக்சுவல் பிரைஸ் என்ன இருக்கோ அந்த பிரைஸுக்கு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது கன்வீன் ஃபீஸ், ஜிஎஸ்டி, எக்ஸ்ட்ரா அமௌண்ட், இப்படி எந்த அமௌண்ட்டுமே அவங்க சார்ஜஸ் பண்றது இல்லை. அது கூடவே கஸ்டமருக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னங்க, easymytrip.com நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே டிஸ்பிளேலயே கொடுக்குறேன். தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அவங்க ஃபுல்லா கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. உங்க ஜர்னி ஹாப்பியா அமைய என்னோட வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ தான் பண்ண போறோம். பாருங்க, லாக்கு இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஆல்ரெடி இதே இடத்துல இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ராசியா இருக்கு. ஏன்னா வாக்கிங் நிறையா இருக்கும். எல்லாம் கடை வச்சுட்டு வாக்கிங் தேடுவாங்க. நாங்கள் வந்து ஓட்லேயே வாக்கிங் தேடிட்டு இருக்கோம். சரி, ஓகே காய்ஸ், பயங்கரமாக பங்கம் பண்ண போகிறோம். சரி, ஓகேவா? ஓஞ்சி தலைவா தலைவா தெரியல என்ன ஜெவரி தலைவா என்ன சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகணும், ஒரே குட்டையில குளிச்சோம், என்ன தெரியலன்ற அப்படியே வாங்க தலைவா. இரு வர அந்த கையை மட்டும் கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கையை போட்டு கூட இரு வர இரியா வாரேன். இன்னமும் தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுவோம். தலைவா நம்ம ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஜட்டி இல்லாம குளிச்சிருக்கோம். அந்த மாதிரி பழக்கம் வழக்கம். என்ன தம்பி தெரியலண்ணா? இரு வர அண்ணா இரு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இரு அண்ணா தம்பிண்ணா இங்க வாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சரத்து தெரியலையா? என்னண்ணா இது? இருண்ணா ஒரு பஞ்சாயத்துல இருந்து கூட வெளில எடுத்தீங்களா? இருண்ணா தம்பி தானே. இருண்ணா வர என்ன பண்றீங்க நீங்க? தலைவா ஒண்ணு இல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தலைவா. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அவனுக்கு. பேரா சொல்லுங்க. பேர் சொன்னாதான் சரி. தலைவா பேர் சொன்னாதான் எனக்கு. ஐயா என்ன தெரியும் உனக்கு? சரி விடு வர ஒரு நிமிஷம். உனக்கு சாம்பியான ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு ஏரியா வார என்ன வரும் கையெழுத்துப்படா. வர கை அவுக்குறோம். தலைவா என்ன தெரியல? உன்னை யாரும் தெரியலையா? சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கத்தை அசிங்கப்படுத்துறீங்க தலைவா. உண்மையாலே தெரியல தலைவா, எனக்கு ஒன்னும் புரியலையே. இது எதுக்கு என்ன லாக் பண்ணி வச்சிருக்க? இரு வாரம் சர்ப்ரைஸ் சொன்னேன்ல. சர்ப்ரைஸ் எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்க? இரியா தலைவா. யார் தலைவா நீங்க? ஒரு சட்டை இல்லாம குழந்தை குளிச்சுட்டு இரு, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. வாரம் தலைவா எங்க போற? இரு வாரம் தலைவா. என்ன இது இவ்வளவு காலம் பழகி உனக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு. தலைவா உன்னை பார்த்ததே தலைவா. என்ன பார்த்ததே கிடையாது. இரு வாரம் என்னையா பண்ற? நீ பொழப்பு நல்லபடியா போ. ஐயா வாங்கல, யாராச்சும் வாங்கல. அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாரா நீ?
அண்ணன் இங்க வா தலைவா. அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்க பைத்தியமா? ஏதாவது உங்களுக்கு நான் போட்டு பைத்தியம் இல்லையா? தலைவா ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி நன்றியா? ஏய், யாருயா? தம்பி தெரியலையா ஏய் ஏய் என்னடா இது தம்பியை தெரியலையா என்னடா பண்ணீங்க என்னடா இருண்ண அண்ணன் தம்பி என்னடா தம்பி என்னடா இது யாரா நீ அண்ணன் தம்பி உனக்கு ஒரு gift கொடுக்க போறேன் என்ன கிட்ட குடு ஏய் செத்ராணி ஏய் ஒரு நிமிஷம் அமைதியா இருடா. வரடா என்னடா பிபி வந்து பண்ணி மீறி பாத்திருக்கேன் ஏய். வர தம்பி வச்சிரு உன்ன வரடா துறைக்கிறது ஏன்டா கூட நான் பத்திரமா வச்சுக்கிறேன் இருண்ண வர யாரும் தெரியாது. துறக்கிறேன் யாரும் தெரியாது. ஒரு நிமிஷம் அம்மா தாயே அங்காள இன்ஜினி. என்னல நடக்குங்க அவனே அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு ஏதாவது காசு தம்பி ஏதாவது காசு இருந்தா போட்டு போ தம்பி அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அங்க போய் குடிச்சா ஐயா ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணனுக்கு பைத்தியம் ஹாஸ்பிட்டல் காட்டுங்க ஏய் சாவச்சிருவேன் இருண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா இப்பதான் கனெக்ஷன் ரெண்டு பேர் பிரிச்சுக்கலாம் ஏய் தம்பி இங்க வாங்கலாம் அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சு சங்கலா உழுந்து கடிச்சிட்டு இருக்காரு அவன் யாரு தெரியாது இருண்ணா வர தோற்கணும் அண்ணன் பைத்தியம் பிடிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் நாயோட சங்க உழுந்து கடிச்சிட்டாரு அது நாய் போடுறியா? நாய் கூட உண்டு பக்கத்துல வேணா போகலாம் ஏய் நான் பாத்துறேன் அம்மா இங்க வாங்கல ஐயோ தலைவனுக்கு பைத்தியம் நீ பிடிச்சு முதல்ல நவுத்துறியா? யோ. அண்ணனுக்கு பைத்தியம் ஐயா ஐயா, மூஞ்சில ஒட்டுவ யார பைத்தியம்னா? சரியா வர காசு தர பாத்து யோ. யோ. அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு சங்க உழுந்து கடிச்சிடுறாப்ல ரோட்ல போறவங்க யோ, நான் பைத்தியம் இல்லைங்க. இவன்தாங்க பைத்தியம். கீழ்பாக்க ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்க்க வேண்டியது. யோ. ஆமா அது சேர்த்து வரும் நவுத்துறியா? வர ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் திட்டானி யோ, என்ன அவுத்துறியா? என்ன அவுத்துட்டு. மவனே அவன்தான் உன்னை சத்தம் போடாத, மூஞ்சில இவனுக்கு. ஒட்டுவேன். அண்ணா சாவச்சிருவேன் இருண்ணா நச்சிருவேன் உன்ன வரடா ஏய் இருண்ணா வரேன் ஐயோ என்னண்ணா நீங்க வரடா அண்ணா இங்க பாருங்க அதுக்குள்ள 120 கலெக்ஷன் அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சு பைத்தியம் பார்க்கணும் ஏதாவது காசு இருந்தா. யாரோ போய்க்கோ அங்க பாரு டவுசர் கவுண்ட் விழுந்து போட்டு அண்ணனுக்கு போட்டு ஏய் ஒன்னால முடிஞ்சது போட்டு ஏய் ரொம்ப நன்றி இரியா வார ஒரே ஒரு நிமிஷம் இரியா வந்து அவுறாடுல கஷ்டத்துல இருக்கேன் நானு. நான் போயிட்டு வந்து அவுறா அண்ணா, இல்ல அண்ணனுக்கு இங்க பைத்தியம் முடிச்சுங்க ஏதாவது ஏய், முடிஞ்ச யாரு அளவுக்கு help பைத்தியம்? பண்ணு. ட்ரீட்மெண்ட் காசு இல்லடா இங்க பாரா வந்து அவுறான்றா யாரு போய் ரொம்ப பைத்தியம்டா. இங்க பாரா ஏய் மரியா வந்து அவுறா வந்து அவுறா நான் ஜிஹெச்ல ஃப்ரீயாவா பாக்குறாங்க கீழ்பாக்கத்துல. அண்ணன் நேத்து என்ன பண்ணாரு ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாரு இங்க பாரா அடப்பாவே ஹாஸ்பிடல் நான் கூட்டு போறான். பாக்குறேன் நீ ஐயோ பைத்தியக்காரன். பாத்தீங்களா அவனை என் கையில மாட்டி செத்துருவே நீ ஒரு நிமிஷத்துல பாருங்க காசு ஏய் அண்ணா அம்மா அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குண்ணா ஆவச்சு உன்ன அண்ணா செத்து வரடா டேய் இல்ல ரெண்டு பேர் பங்கு போட்டுக்கலாம் வரடா டேய் யாரா நீ யாரா நீ அண்ணா நான் வந்து தம்பி பாரு யாரு நான் கழட்டேன் ஆனா வரேன் தம்பி கோவப்படக்கூடாது யாரு தெரியாம டேய் நான் கோவப்படக்கூடாது சாவி எங்க கையில தான் இருக்கு நான் சமாதானம் போயிடும் 120 கலெக்ஷன் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அரை வாடானே வாடா அண்ணா இங்க பாருங்க இன்னும் ஏய். ஒருத்தன் வராரு. இரு பாரு. அண்ணா ஏய் அண்ணா அண்ணனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்குண்ணா ஏதாவது முடிஞ்ச காசு கொடு. யாருடா பையா யாருடா பையா சும்மா வாடா ஏய் உங்களை பார்த்தா அப்படிதானே தெரியுது எல்லாரும் நம்பிடுவாங்கம்மா என்னடா யாருடா பையா யாருடா பையா யாரு தெரியாதவன் என்ன கட்டி போட்டு வச்சு இது பண்ணுறான் அவன் யாரியா நீ? ஒண்ணு இல்லைண்ணா அது என் மச்சான் தானே அவரு நான் மச்சான் அண்ணன் உனக்கு செய்ய தெரியாதா யோ, என்ன அவுத்துறியா? அவுத்துரும் காசு என்ன? இல்ல, அவுத்துடு. மூஞ்சில ஒச்சிடுறேன். இங்க பாரு, அவள்தான் உனக்கு ஒழுங்கா அவுத்து விட்டு. சரி, நான் அவுத்து- யாருன்னே தெரியாது எனக்கு. என்ன வச்சு பிச்சை சின்ன ஆடுற? வயசுல இருந்து ஒண்ணா பழகுன தலைவா ஏய், நீ என்ன பழகுன நீ? என்ன பழகுன? நீ ஏன் யாருன்னே தெரியாதா நீ? நீ ஏன் ஓட்டச்சட்டி நீ போட்டு சுத்து டேய், மவன துன்சேத்ர மவன மூஞ்சில ஒச்சிடுவேன். அப்புறம் இன்னும் வசூல் ஏய், பண்ணுவான் உனக்கு அவள்தானே டேய்? இரு வர அவள்தான் நான் உனக்கு. ஓபன் பண்ணி அவுத்து விடு உனக்கு இருக்கு. அவுத்து விடு உனக்கு இருக்கு. அடிச்சா நான் போயிடும் நான் போறப்போ நீ ஏரியா ஓபன் பண்றேன் இரு
அப்ப பாரு உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. டேய் தலைவா தலைவா நான் பைத்தியமாடா? தலைவா நான் பைத்தியமா? பைத்தியம் இல்ல நான் பைத்தியமா? வீட்டு என்ன வேலை ஏய், தலைவா வீட்டு ஏய், என்ன வச்சு என்ன பண்ற? குடும்ப கஷ்டம் தலைவா. ஏய், தலைவா இரு வர நீங்க பேசிக்கலாம். அண்ணா ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கா அவருக்கு. அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணி தம்பி அவர் யாரு பக்கத்து வீட்டாலே எனக்கு தெரிஞ்ச உங்க வீட்டு பக்கத்து வீட்டாளா? எனக்கு மச்சான் தானே. போய் பைத்தியம் கிட்டன்னு சொல்லிட்டு இருக்கற எதுக்கு நீ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வரேன். ஆமா தெரிஞ்ச ஆளு நான் ஓபன் பண்ணி விடுறேன். பண்ணு இரு சாவி நான் ஓட்ட விட்டுறேன். நீங்க ஓபன் பண்ணி. அண்ணா இங்க பாரு ஒரு நிமிஷம் வாங்க. கோபறாங்க. அண்ணா அண்ணா இந்த பேசுறேன். அண்ணன்ட்ட பேசுறேன். அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசு. அண்ணன் மச்சான் வந்து தெரியாதாலாம். நான் அவர்கிட்ட சொல்றேன் என்னன்னு. அவுக்கணுமா அவுக்கணுமா? சரி ஓகே சைலண்டா அவுக்குறான். நான் அவுத்து விட்டுறேன் தலைவா. இல்ல ஒண்ணே அவுக்குறான். குடும்ப கஷ்டத்துக்கு தான். சரி ஓகே தலைவா அவுத்து விட்டு தானே தலைவா. என்ன தலைவா 120 ரூபா கலெக்ஷன். லாக் பண்ண நீ நான் பண்ற பேர் கேட்டு நீ போட்டு அடிச்சுட்டு மேல வெளியேறா. ஒண்ணு யூடியூப் சேனல் நாகை 360 யூடியூப் சேனல் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இது பிராங்க் வீடியோ இது அவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளாச்சு. சாமி காமெடி வீடியோ நான் சொல்லி கொடுத்தீங்க தெரியல. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காருண்ணா. நீங்க தெய்வம் போல வந்துருங்க காப்பாத்து. இது மாதிரி நாங்க எடுத்த காமெடி வீடியோ எல்லாம் வரும்ல யூடியூப்ல அந்த மாதிரி வர வீடியோ. ஓ அப்படியா? ரொம்ப நல்ல பையன்பா. அவனை போய் தம்பி அவன் வீடியோ மாதிரி ஏதோ பண்ணி ஒரு நிமிஷம் இரு. தலைவா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் காமெடி தான் தலைவா. நான் சொல்லிடுறேன். அடிக்க தலைவா. அது இரு வர இங்க போய் அங்க கேமரா வச்சிருக்காங்க. கேமரா வச்சு எடுக்க இச்சவைனா நல்ல வாய் தான். ஏய் ஐயா என் நார வாயை பாத்துருவேன். ஐயா என்ன நினைச்சீனா? அண்ணா தம்பி மாதிரி நானே. அண்ணா அது சொல்ல அண்ணா வீடியோ மாதிரி சொல்ல அது சொல்லு. பண்ணக்கூடாது, தவறு இல்ல. அது ரொம்ப கோவக்காரன். அவன் ஏடவமானாலும் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு சமாளிப்படி. அண்ணா ஒரு நிமிஷம் என்னண்ணா அண்ணா சரி ஐயா ஒண்ணு இல்ல ஐயா கோபடாங்க ஐயா இருங்க. கட்டி போட்டு காசு இருக்க போய்க்கின்றான். ஒரு நிமிஷம் கட்டிட்டு நான் ஒரு வாட்டி தானே கட்டுறேன். இல்ல பைத்தியம் கேமரா யூடியூப் சேனல் சொல்ல கேமரா எடுத்து தலைவா. டென்ஷன் ஆகுது தலைவா. ஐயா குத்திட்டீங்க. என்ன தம்பி விளையாட்டு உங்களுக்கு என்ன விளையாட்டு? என்ன பண்ண நீ? மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கண்ணா. நிறைய பேர் அதெல்லாம் பார்த்து மனவேதனையில இருக்காங்கண்ணா. பார்த்து மக்கள் சிரிக்கணுண்ணா.
டென்ஷன் ஆகக்கூடாதுண்ணா. என்ன என்ன டென்ஷன் ஆக கூடாது. திடீர்னு கட்டி போட நினைக்கிறேன். கட்டி போட்டு என்ன பைத்து சொன்ன நினைக்கிறேன். அது சும்மா சொல்ல பைத்தியம் ஆயிடுங்க. என்னதான் 4 குத்து நறுக்குன்னு குத்துனீங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல முழுக்குன்னு குத்துனீங்க. ஜிம் போற உடம்புனால தாங்கிடுச்சு. இல்ல நார்மல் உடம்பு ஜிம் தான் போற கட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு நார்மல் உடம்புனா என்ன ஆச்சு? யூடியூப் சேனல் 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். நாகை 360. உங்க போயிட்டு செல்ல போட்டாலே நம்மளுக்கு தெரியும். ஃபன் வீடியோஸ், காமெடி அந்த மாதிரி வரும். எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு செல்லு போனு எல்லாத்தையும். ஐயா ஐயா கோவப்படலாம் ஐயா. காலை மகனே கலங்காதே. மைக் ஏட்டதான் இருக்கு. என்ன பேசிக்கிறாங்க காலையில் உள்ள இது பக்கத்துல போனாங்க அடிறாரு. தலைவா கோவக்கூடாது. தெரியுமா என்ன தெரியாம கிரிக்கெட் பிளேயர் என்ன வச்சு இது பண்ணுவீங்க. மக்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இருக்குட்டா யாருன்னா ஆள் தெரியாம இப்படி ஒரு நல்ல போய் இப்படி பண்ணலாமாப்பா? கஞ்சிட்டு விடு ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க பசங்க. ஏதோ மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு காமெடி ஃபன் வீடியோ மாதிரி தான் பண்றாங்களா? நான் கேட்டேன், அதனாலதான். நீ சொல்லிட்டு போடலாம்ல என்கிட்ட. அதை நான் யாரோ மாதிரி போய் என்ன வலிச்சு கட்டி போட்டு நீ சொல்லல என்கிட்ட. சொல்லிட்டு போறேன் நிச்சயதார்த்தம். இந்த நக்கல் தானே ஐயா, நக்கல் இல்ல, காமெடி காமெடி. ஐயா ஐயா நக்கல் இல்ல. இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாது ஐயா. ஒரு தடவை ஒரு ஆளை பண்ணுவோம் ஐயா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. தம்பி போல எந்த பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிப்பேன். அண்ணன் இருக்காரு. அண்ணன் உங்களுக்கு மச்சான் தான்டா இவரியா? இல்ல மச்சான் யாரு நீ முதல்ல? ஐயா மாமா மச்சான் பேசிப்போம்ல, அதை சொல்ல. சரி நீங்களே பேசிங்க. பேசுறாங்க கோபப்படுறோம். தம்பி நீ அவசரப்பட்டு எதனா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? இது ஒரு காமெடி வீடியோ. நல்ல வேலை தெய்வம் போல நீங்க வந்தீங்கடா. வந்து சொல்லலாம். ஆள் என்னமோ சிங்க மாதிரி சீர்றாரு. அம்மாட்டே எப்பா என்கிட்ட நீ சொல்லிட்டு பண்ணியிருந்தா நான் பாட்டு சிவனாடி விட மாட்டாப்ல முரட்டு ஆளு. வந்து நீ என்ன வந்து இது பண்ணும்போது நான் என்ன நினைக்க முடியும்? சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்னா நம்ம யூடியூப்ல வரணும். இது வந்து ஃபன்னு தானே, மக்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்மளும் ஒரு பார்த்து என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஸ்லிப்பர் போடுங்க, இதுல வேற ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே ஒரு ஹாய் மட்டும் காட்டிங்க. ஹாய். உங்களை சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ வரும்போது உங்களை நிறைய பேர் கேட்பாங்க, உங்களே பிராங்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுங்க. இப்ப நம்ம நாகை 360 சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சொல்லுங்க. நாகை 360 எங்களோட ஆதரவு எப்பவுமே இருக்கும். உங்களின் ஆதரவே எங்களின் அடுத்த முயற்சி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு. அப்படியே உள்ள வாங்க, சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஓகே கைஸ், சர்ப்ரைஸ் ஆக ரெடியா இருங்க. அப்படியே உள்ள வாங்க. எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிளம்பிட்டாங்க. கேமராவோட வந்துருங்க, மக்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுங்க? ஆமா 5 o'clock கிளாஸ் முடிஞ்சிடும்ல, 6:30 ஆகுது. டிராஃபிக் அதனால வர முடியல. गाइस, ஒரு அப்டேட்னு சொன்னது வந்து நம்ம வந்து மேக்கோவர் அகாடமி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஷான்ஸ் மேக்கோவர் அகாடமி. இப்போ என்னன்னா இவங்க தான் மேடமும் நம்மளும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன ஆஃபர் பண்றோம் மேடம்? இப்போ வந்து நம்ம 50% ஆஃப் கொடுத்துருக்கோம். இப்போ 30,000 இருக்கிற ஃபீஸ் வந்து 15,000க்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இடத்துல 30,000 போற இடத்துல வெறும் 15,000க்கு. அது மட்டும் இல்லாம அக்கமடேஷன், ஃபுட்டு எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுத்துடுறோம். நீங்க இங்க முடிச்சுட்டு போறதுல இருந்து ₹1 கூட உங்களுக்கு செலவு இல்லாத அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா மேடம்? இப்போ நம்மள்ட்ட வேற என்னென்ன இருக்கு? அது என்னென்ன இருக்குன்னா பியூட்டிஷியன் கோர்சஸ் இருக்கு, பிரைடல் பண்றோம். நம்ம பிரைட்ஸ் வந்து ஸ்பெஷலா வந்து அதுல இப்போ என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னா, பிரைட் புக் பண்ற எல்லாருக்குமே வந்து பிரைட்ஸ் உடைய மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடா செட்டில் மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் தகவலை நம்ம டீம்ல இருந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்க எந்த வித பயமும் இல்லாம நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நம்ம இடத்துக்கு வந்து நீங்க கத்துக்கிட்டு போலாம். நம்ம லொகேஷன் வந்து சென்னை வலசரவாக்கத்துல தான் இருக்கு. நீங்க எதை பத்தி வரி பண்ணிக்க வேணாம், நாங்க இருக்கிறோம். இது நம்ம அகாடமி, எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணி தரோம்.